வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலாந்து செய்த ஏமாற்ற வேலை. உஷாரான அம்பையர்கள். போட்டியின் இடையே நடந்த பரபரப்பு சம்பவம். அதாவது இந்தியா vs இங்கிலாந்து அணிகள் மோதிய 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் அதிரடி ரன் குவிப்பை தடுக்க முடியாமல் திணறியது இங்கிலாந்து அணி. ரோஹித் சர்மா சுப்மன் கில் ஜோடியை பிரிக்க முடியாமல் இங்கிலாந்து அணி திணறிய நிலையில் அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மார்க் வுட் ஒரு உத்தியை செயல்படுத்தினார். ஆனால் அம்பையர்கள் உஷாராக இருந்து அவரை பந்து வீச செய்தார்கள். அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து 218 ரன்களையும் சேர்த்தது. அடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் 57 ரன்கள் குவித்து வெளியேறினார். அதன் பின் ரோஹித் சர்மா சுப்மன் கில் இணைந்து சரமாரியாக ரன்களை குவித்தார்கள். இந்த நிலையில் தான் 38வது ஓவரின் போது பழைய பந்தை மாற்றி புதிய பந்தை வாங்க முடிவு செய்தார் மார்க் வுட். புதிய பந்து ஸ்விங் ஆகும் என்பதால் அவர் பந்தை மாற்ற நினைத்தார். ஆனால் பந்து மோசமான நிலையை எட்டினால் மட்டுமே அம்பையர்கள் பந்தை மாற்ற ஒப்புக்கொள்வார்கள். பந்து வட்ட வடிவத்தை இழந்தால் பந்தை மாற்ற முடியும். அதனை சரிபார்க்க அம்பையரிடம் ஒரு உபகரணம் இருக்கும். அதில் பந்தை நுழைத்து பார்க்கும்போது பந்து சரியாக உள்ளே சென்று வெளியே வந்தால் பந்தை மாற்ற முடியாது. எனினும் சில அம்பையர்கள் அதனை சரிபார்க்காமல் கூட பந்தை மாற்ற ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் மார்க் வுட் 38வது ஓவரின் 2வது பந்தை வீசிய பின் சேதமடைந்து விட்டதாக அம்பையரிடம் முறையிட்டார். ஆனால் உஷாரான அம்பையர் பந்தை வாங்கி பரிசோதித்தார். பின்னர் பந்தின் வட்ட வடிவத்தை சரிபார்த்த அவர் பந்து சரியாக இருப்பதை உறுதி செய்து மார்க் வுட்டிடம் பந்தை மாற்ற முடியாது என்று தெரிவித்தார். மார்க் வுட் செய்த உத்தி வெற்றி பெறாத நிலையில் இந்திய அணி வீரர்கள் ரன் குவித்து தள்ளினார்கள். ரோஹித் சர்மா 103 ரன்களும், சுப்மன் கில் 110 ரன்களும், தேவ்நாத் படிக்கல் 65 ரன்களும், சர்பரஸ் கான் 56 ரன்களும் குவித்தார்கள். இந்திய அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 473 ரன்களை குவித்து இருந்தது. இங்கிலாந்து அணியை விட 255 ரன்கள் முன்னிலை பெற்று உள்ளது இந்திய அணி. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.